Find the angle of elevation of a top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of a tower of height 10√3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்ட் லெவல் எடுத்துக்கலாம். கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு டவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏ டவர் அதோடைய ஹைட் பார்த்திங்கன்னா 10√3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே டவர் எடுத்துக்கிறேன். இந்த டவருடைய ஹைட் பார்த்திங்கன்னா நமக்கு 10√3 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த டவர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த டவர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ டவர் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆஃப் த கிரவுண்ட்னா இந்த பாயிண்ட் ஆஃப் எ கிரவுண்டில் இருந்து அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் ஆஃப் கிரவுண்டில் இருந்து இந்த டாப் ஆஃப் எ டவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா கீழேருந்து மேலே பார்க்குற ஆங்கிள் அப்படின்றத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு ஸோ இங்கேருந்து இங்கே பார்க்குற ஆங்கிள் எவ்வளோ அப்படின்றது தான் நமக்கு கேட்குறாங்க. அது வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தீட்டாவுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டவர் வந்து கிரவுண்டில் எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரியில் இருக்கும். ஸோ 90 டிகிரியில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே தீட்டா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, அட்ஜசன்ட் சைடா. ஓகே, இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சின்னு கொடுத்துக்கோங்க. சரி, இப்போது இதில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் போட்டுட்டு இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் ஏ டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டுக்கும் இந்த டவருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஏபின்னு எடுத்திருக்கோம். இந்த 30 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் கண்டுபிடிக்கணும். தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எந்த ட்ரிக்னமெட்ரிக் ரேஷியோவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனுக்குடைய ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு வரும். அதனால அதை யூஸ் பண்ணி நம்ம தீட்டாவை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆப்போசிட் சைடில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10√3 இருக்குது. பை அட்ஜசன்ட்டில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா tan தீட்டா அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 10 டேபிளில் இது 1 டைம், 10 டேபிளில் இது 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா √3/3ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே √3 வந்ததுனால நமக்கு √3/3னா tan தீட்டாக்கு வேல்யூ கிடைக்காது இல்லையா. நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் நம்ம அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இதில் tan தீட்டாக்கு வேல்யூஸில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 0, அப்புறம் 1/√3, ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிறத போட்டுக்கணும், அப்புறம் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ போட்டுக்கணும், லாஸ்ட்டாக இன்ஃபினிட்டியாக இருக்கும், அதாவது அன்டிஃபைண்டாக இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் வரா மாதிரி தான் பார்க்கணும் டேனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா √3/3 நமக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா √3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். ஸோ √3/3 அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு இன்டூ போட்டுட்டு √3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அதோடைய வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா √3 × √3 வந்து 3 ஆகிடும். 3 × √3 வந்து 3√3ன்னு கிடைக்கும். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/√3 அப்படின்ட்டு கிடைக்கும். tan தீட்டா ஈக்குவல் டு, ஸோ எப்போ வந்து 1/√3 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனுடைய வேல்யூ 30 டிகிரியாக இருக்கும்போது தான் அது 1/√3 இருக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்ட்டு எழுதிக்கலாம்.